ஆனைமுகன் தம்பிக்கு அரோகரா. சிவசக்தி மைந்தனுக்கு அரோகரா. உலகை வலம் வந்தவனுக்கு அரோகரா. ஆறுமுக தம்பிரான் காவடியப்பனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. ஞானமே உருவான சிவசக்தி சொரூபமான முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் பாம்பன் சுவாமிகள், வள்ளிக்குகை சாமிகள், அருணகிரிநாதர். இவ்வரிசையில் சித்தர் ஸ்ரீ ஆறுமுக தம்பிரான் அவர்களுடைய வரலாறை பற்றி நாம் இன்று காண்போம். ஆறுமுக தம்பிரான் அவர்கள் அவதரித்த திருத்தலம் நமது சிவகாசிக்கு மிக அருகில் உள்ள திருத்தன்கால். திருத்தங்கல் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளது. சைவ வைணவ ஒற்றுமைக்கு புகழ்பெற்ற தலம் திருத்தங்கல் தான். இங்கு பூதத்தாழ்வாரால் திருமங்கையாழ்வாரால் பாடப்பட்ட வைணவ தலம் ஸ்ரீ நின்றநாராயண பெருமாள் கோவில் இங்கேதான் உள்ளது. அது மட்டுமல்லாமல் கருநெல்லிநாதர் மீனாட்சி அம்மை திருக்கோவிலும் இங்கேதான் உள்ளது. ஒரே பாறையில் ஒரே குகையில் எப்படி ஸ்ரீ சங்கரநாராயண பெருமாள் கோயிலில் விஷ்ணுவும் சிவனும் ஒன்றாக இருப்பார்களோ அதுபோல் இங்கு சைவ வைணவம் ஒற்றுமையுடன் விளங்குகிறது. இங்கு குன்றின் மேல் அமர்ந்த முருகப்பெருமானுக்கு கோவில் எடுத்த கதை ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். அது ஆறுமுக தம்பிரானால் தான் கோவில் எடுக்கப்பட்டது. இதற்கு அருள் செய்தவர் பழனி முருகன் அவர்கள். ஆறுமுக தம்பிரான் அவர்கள் திருத்தங்கலில் காவடிக்கூடம் என்ற இடத்தில் பிறந்தார். காவடிக்கூடம் என்பது ஒரு தெருவின் பெயர். நாங்கள் அங்கேதான் வசித்து வருகிறோம். அதை காவடியப்பன் கோவில் தெரு அப்படி என்றே அழைப்பார்கள். அந்த அளவிற்கு ஒரு சித்தரின் பெயர் பிரபலமாக உள்ளது என்றால் அவர் அந்த அளவிற்கு மனிதர்களுக்கும் இறைவருக்கும் சேவைகள் நிறைய செய்திருக்கிறார். இவர் வாழ்ந்த காலம் 18ஆம் நூற்றாண்டு. 18ஆம் நூற்றாண்டில் சின்னையா என்பவருக்கும் வெள்ளையம்மாள் என்பவருக்கும் மகனாக தோன்றியவர். இவர் உடன் பிறந்தவர்கள் 2 பேர். இவருடைய அண்ணன் சண்முகம் என்பவரும் இவருடைய சகோதரி இளைய சகோதரி வீரலட்சுமி. இவர் சிறு வயதிலிருந்தே முருகன் மீதே தீராத அன்பினை உடையவர் என்பதனால் அதிகாலை 4 மணியளவில் எழுந்து விடுவார். எழுந்தவுடன் சிங்காரத்தோப்பு என்று அழைக்கப்படும் இப்போது அது கலைமகள் பள்ளி, கேஎம்கே மெட்ரிகுலேஷன், இந்த மாதிரி நிறைய பள்ளிகள் அங்கே இருக்கிறது. அங்கே அதை சுற்றி சக்தி மாரியம்மன் கோவில், முருகப்பெருமானுக்கு ஒரு கோவில் என்று தட்சிணாமூர்த்தி எல்லோரும் அங்கே அருள்பாலிக்கின்றார்கள். அது இப்போது பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவர் 18ஆம் நூற்றாண்டில் வாழும் பொழுது சிங்காரத்தோப்பில் அங்கே உள்ள நந்தவனத்தில் பூக்களை கொய்து இறைவனுக்கு அதை அளித்து மன நிம்மதி அடைவார், அர்ச்சிப்பார். அவர் இறை ஞானத்தை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்ததால் இவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. இவர் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவருடைய முதலில் தைப்பூச திருநாளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தை மாதம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்த ஒரு காலம்தான் தைப்பூச திருவிழாவாக தமிழர்களிடையே அதிகமாக பரவலாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த உலகம் முதலில் தோன்றியது தைப்பூச திருநாளில்தான். அது மட்டுமில்லாமல் தைப்பூச திருநாளில்தான் சிவசக்தி சொரூபமான அம்மன் தன்னுடைய மகனுக்கு வேலாயுதத்தை கொடுத்தார். முருகன் வேலை தன்னுடைய தாயிடம் வாங்கிய நாளும் தைப்பூச திருநாளில்தான். அத்தகைய திருநாள் அனைத்து மக்களாலும் முருக வழிபாடு செய்யப்படுகின்றது.
தற்போது அரசினர் விடுமுறையாக கூட தைப்பூசத்தன்று நமக்கு விடப்படுகிறது. அந்த அளவுக்கு இறை ஞானம் என்பது தைப்பூச திருநாளில் அதிகமாக மக்களால் உணரப்படுகிறது. அப்போது இவர் காவடி எடுத்துக்கொண்டு பழனி மலைக்கு செல்வார். இவர் பழனி மலைக்கு செல்வார் என்றால் அதற்கு 8 நாட்களுக்கு முன்பாக தன்னை சுற்றி 3 கிலோமீட்டர் அளவுள்ள கிராமங்களில் அனைத்து கிராமங்களிலும் சென்று அங்கே உள்ள மக்களிடம் அரிசி, புளி, உப்பு, மசால் சாமான்கள், காய்கறிகள் அனைத்தையும் பெறுவார். ஒவ்வொருவரிடமும் இவர் கேட்டவுடன் அனைவரும் அள்ளி தருவார்கள். அதுதான் உண்மை. யாரும் இவரை ஒரு பரதேசியை போல் நினைக்க மாட்டார்கள். இவர் கேட்ட உடனே எல்லா சாமான்களையும் அள்ளி கொடுப்பார்கள். அதை அனைத்தையும் வைத்து கொண்டு தைப்பூச திருநாளுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி அவர் என்ன செய்வார் என்றால் அந்த பொருள்களை முதலில் எடுத்து சாமியார்கள், ஆதரவற்றவர்கள் இவங்க எல்லாருக்கும் கொடுப்பார். கொடுத்துட்டு அதில் மீதி உள்ள பொருள்களை என்ன செய்வார்னா சமபந்தி போஜனம் என்று சொல்லப்படும் அந்த எல்லாரும் ஒரே உணவைத்தான் உண்ண வேண்டும். தைப்பூசத்தின் மறுநாள் அனைவருக்கும் இவர் உணவினை பகிர்ந்தளிப்பார். அந்த பெற்ற பொருட்களை முதலில் ஏழைகளுக்கும் சாமியார்களுக்கும் கொடுத்துவிட்டு மீதி உள்ள பொருட்களை எல்லாத்தையும் சமபந்தி போஜனம். இது என்ன ஒரு விஷயமா, இதை பற்றி பெருசாக பேசுகிறீங்க நீங்கள் நினைக்கலாம். சமபந்தி போஜனம் என்றது இப்போது தற்காலத்தில் நடைமுறையில் உள்ளது. ஆனால் அப்போது சாதி, சமய, வர்க்க, இன போராட்டம் வெறிபிடித்து ஆடிக்கிட்டு இருந்த ஒரு சமயத்தில் மக்களிடம் அனைவரும் சமம், அனைவரும் முருகனை நினைத்து உணவருந்துங்கள் என்று அனைவருக்கும் கொடுத்தார் அல்லவா, அது மிகப்பெரிய விஷயம். அப்படி அவர் கொடுத்து விடுவார். இவர் தொடர்ந்து என்ன செய்வார் என்றால் காவடிகளை எடுத்துக்கொண்டு ஒற்றை காலில் வலம் வருவார். ஒற்றை காலில் காவடி எடுத்துக்கொண்டு ஆடிக்கொண்டே செல்வார். அப்போது ஊர் பொதுமக்கள் அனைவரும் சங்கு முழங்க, கொட்டு அதிர, மேல தாளத்தோடு இவரை வழி அனுப்பி வைப்பார்கள். அப்படி வழி அனுப்பி வைக்கும்போது இவர் 1 மைல் தூரத்துக்கு ஊருக்கு வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கருப்பசாமி கோயில் இருக்குது. அது வரைக்கும் தான் இவர் ஒற்றை காலால் தாவி தாவி காவடியை தூக்கி கொண்டு ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த அழகினை கண்டு மகிழ முடியும். அதன் பிறகு ஓங்கார ஒளியுடன் இவர் காற்றை கிழித்து கொண்டு பறந்து செல்வார். அதை கண்கொள்ளா காட்சி. அது யாருக்கும் கண்களுக்கு தெரியாது. அதற்காகவே மக்கள் அனைவரும் இவரை வழி அனுப்பி வைப்பார்கள். இறைவன் வேறு நாம் வேறு என்று இல்லாமல் இவர் மிக வேகமாக பறந்து செல்வார். அனைத்தும் முருகனுடைய அற்புதம்தான். இவர் செல்லும்போது பழனிக்கு மாலை அணிந்து செல்பவர்கள் எல்லாருமே ஒட்டஞ்சத்திரத்தில் காத்திருப்பார்கள். ஒட்டஞ்சத்திரத்தில் இவர் எப்போ வருவார், இவருக்கு எப்போ பாத பூஜை பண்ணலாம் அப்படின்னே என்ன செய்வாங்க, மக்கள் திரளாக காத்திருப்பார்கள். அப்போது விருப்பாச்சி, ஒட்டஞ்சத்திரத்தின் அருகே விருப்பாச்சி என்ற நல்லூற்றில் இவர் ஒரு நதியில் என்ன செய்கிறார், முதலில் திருநீரினை அள்ளி போடுவார். போட்டது பிறகு தன் கையில் உள்ள கம்பினால் அதை தொடுவார். தொட்டவுடன் நீர் அப்படியே விலகி செல்லும். ஏனென்றால் தைப்பூச திருநாளில் அந்த காசி ஊற்று பெருக்கெடுத்து ஓடும். நல்காசி பெருக்கெடுத்து ஓடும் நேரத்தில் இவர் திருநீரை வைத்தவுடன் தன்னுடைய தண்டாயுதத்தை வைத்தவுடன் அம்பட்டும் விலகி போனோன்னே இவர் அப்படியே ஆற்றை கடந்து நடந்து செல்வார். அது அற்புதமான ஒரு விஷயம். அப்படி தொடர்ந்து சென்று கொண்டு இருக்கும்போது ஒரு முறை என்ன ஆகுது, இவர் போகும்போது இவருடைய பையில் என்ன செய்கிறாங்க, பாத்திரத்தில் மீன் குழம்பு ஒருத்தவங்க ஊற்றிடுறாங்க. ஊற்றினோடனே கயவர்கள் ஒரு சிலர் இருக்கத்தானே செய்வார்கள். நல்லவர்கள் இருக்கும் பூமியில் ஒரு சில கயவர்கள் இருப்பார்கள். அவர்களை நல்வழிப்படுத்தி அதை திருத்துவது இறைவனின் வேலை அல்லவா. அந்த நேரத்தில் முருகப்பெருமான் அப்படியே என்ன செய்கிறார், அவர்கள் விட்டது ஆறுமுக தம்பிரானுக்கே தெரியாது. அனைத்து மீன்களும் சட்டியில் இருந்து உயிர் பெற்று துள்ளி குதித்து வெளியே மீண்டும் காசியில் கலக்கிறது.
அப்போது அவர் இறைவன் என்ன நினைக்கிறார், இவர் தம்பிரான். தம்பிரான் என்றால் தலைவன், சித்தர், சித்த யோகங்களை பெற்றவர், இவ்வாறு பல பொருள், அரசர், இப்படி இருக்கிறார். தம்பிரான் வாயால் இவர்களை வைது விடக்கூடாது, தம்பிரான் யாரையும் தண்டித்து விடக்கூடாது, இவர்களை நாமே பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார். தம்பிரான் சிறு வயதில் இருக்கும்போது இவர் நந்தவனத்தில் பூக்களை எல்லாம் கொய்து மலர்களை இறைவனுக்கு அளிப்பார் என்று கூறினேன் அல்லவா. ஒரு சமயம் இறைவன் தன்னுடைய அடியவர்களை ஒரு சில சமயம் சோதிப்பார்கள். இவன் என்னதான் செய்வான், தொடர்ந்து இப்படியே நமக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருப்பானே, இவனை ஏதாவது சோதனை பண்ணால் நம்மளை விட்டுட்டு போயிடுவானா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் இவருக்கு உறுத்தும் கண்ணோய், கண் உறுத்தும், அந்த மாதிரி ஒரு கண்ணோயை ஆறுமுக தம்பிரானுக்கு இறைவன் முருகன் கொடுக்குறார். கொடுத்ததுக்கப்புறம் இவர் நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் என் வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், டெய்லி 4 மணிக்கு எந்திக்கிறாரு, குளிக்கிறாரு, பூக்களை எடுத்து போடுறாரு. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, தியானத்தை கூட்டிக் கொண்டே தான் இருக்கிறார். இப்படி தொடர்ந்து தியானம் செய்து கொண்டே இருந்ததனால் முருகப்பெருமான் என்ன செய்கிறாரு, நான் இவன் நம்ம பிள்ளை ரொம்ப நேரம் இவனை போட்டு எடுக்கக்கூடாது, சாமி என்ன செய்யுதுன்னா மலை குறவர் வேடத்தில் வள்ளியம்மையோடு இவர் வருகிறார். இவருக்கு ஞான சித்திகள் அதிகமாக கொடுக்கிறார், ஞான சித்திகள் கொடுக்கிறார், மருத்துவ குணத்தை கொடுக்கிறார். மருத்துவம் செய்து யாராவது ஏழை எளியவர்கள் வந்தால் அவர்களுக்கு நீ குணப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி எல்லா வித அருளினையும் முருகப்பெருமான் அருளி சென்றார். இந்த அருளினை வைத்துக்கொண்டு அவர் தங்களிடம் தேடி வருபவர்கிட்ட இவங்க எனது முருகனை வணங்கி திருநீர் வச்சு விட்டார் அப்படின்னா உடனே நோயெல்லாம் குணமாயிருமா, அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இப்பையும் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பூஜை செய்து ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நேராக ஆறுமுக தம்பிரான் காவடிப்பன் கோயில் தெருவில் அவர்கிட்ட காவடி பண்ணி நீங்கள் தான் காப்பாற்றணும், உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போனாங்கன்னா உடனே குணமாகுது. வியாழக்கிழமை குரு பூஜை செய்கிற மாதிரியே அவருக்கு குரு பூஜை இங்கே சிறப்பாக நடைபெறும். இப்போ அந்த ஒட்டஞ்சத்திரத்தில் அந்த மீன்கள் துள்ளி விளையாடிய அந்த கதை முடிஞ்சிருச்சு. அந்த கதைக்கு அப்புறம் இவர் தொடர்ந்து தைப்பூச திருநாளின் மறுநாள் என்ன செய்கிறாரு, மக்களிடம் அரிசி புளி இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போய் என்ன செய்கிறாரு, எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாரு. ஒரு சமயம் செவல்பட்டி ஜமீன்தார் அவர்கிட்ட போய் எங்களுக்கு உணவு மக்களுக்கு நம்ம சமபந்தி பூஜனம் கொடுக்கணும், கொஞ்சம் கொடுங்க, தானியங்கள் கொடுங்கன்னு கேட்டு போயிருக்கிறாரு. அப்போ அவர் இந்த பரதேசிய ஊரை விட்டு வெளியில் கொண்டு போய் விட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி காவலாளிகளிடம் சொல்லிவிடுகிறார். இவர் சொன்னவொடனே இவர் ஒன்றுமே செய்யலை, அவர் பாட்டுக்கு நடந்து போயிடுறாரு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, நல்ல திடகாத்திரமான உடலுடைய அந்த மன்னர் என்ன செய்கிறாரு, உடல் உடைந்து போகிறார், கைகால் வரவில்லை. எல்லா மருத்துவர்களும் அவரை என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க, யாருக்குமே அவருக்கு என்ன செய்யுதுன்னு கண்டுபிடிக்கவே தெரியல. அந்த அளவுக்கு அவர் உடல் நலம் குன்றி விடுகிறார். அதன் பிறகு அந்த ஜமீன்தாருடைய குலதெய்வம் இரவில் கனவில் வருகிறது. முருகப்பெருமானுடைய அடியவர் தங்களிடம் உதவி கேட்டு வந்தார், அவரை நீங்கள் விரட்டி அடித்தீர்கள், அதனால் உங்களுக்கு உடல் நலம் குன்றிவிட்டது, நீங்கள் மீண்டும் அவரிடம் ஆசி பெற்றால்தான் உங்களுடைய நோய் குணமாகும் அப்படின்னு அவங்களுடைய குலதெய்வம் கூறியவுடன் மன்னர் ஆட்களை அனுப்பிவித்து அவரை கூட்டி வர சொல்கிறார். அவர் முருகனின் அருளினை பெற்றவர் அல்லவா, அவர் திருநீரை நெற்றியில் பூசியவுடன் ஜமீன்தாருடைய உடல் உடனே குணமடைந்து விடுகிறது. மிக அற்புதமான ஒரு செயல். இச்செயல் முருகப்பெருமானுடைய புகழ் பரவிக்கொண்டே செல்கிறது. இவருடைய ஊராக பரவுது. இவர் திருநீர் வச்சார்னா நோயெல்லாம் குணமாயிருது அப்படின்னு சொல்லி பேர் எடுக்கிறார். அப்போ இவர் என்ன செய்கிறாரு, பை நிறைய கொடுத்து அனுப்புகிறார், தானியங்கள் நிறையா கொடுத்து அனுப்புகிறாரு. இப்படிலாம் என்ன செய்கிறாங்க, ஏழை எளிய மக்களுக்கு இவர் சாப்பிட்றது கிடையாது, எல்லாருக்கும் கொடுக்கணும். அதுதான் இவருடைய ஒரு நல்ல எண்ணம். இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது. ஒரு முறை அவருடைய தங்கை வீரலட்சுமி அவர்கள், அண்ணா நீ மட்டும் பழனிக்கு சென்று வருகிறாய், என்னையும் உடன் கூட்டி போ அப்படின்னு என்ன சொல்கிறாரு, அடம் பிடிக்கிறார். பெண் குழந்தை பொதுவாக அடம் பிடிக்க ஆரம்பித்து விட்டால் மறுப்பே தெரிவிக்க முடியாது. அவர்கள் சொல்வதை சாதித்தே தீர்வார்கள். வீரலட்சுமி அவர்களிடம் எடுத்து கூறுகிறார். ஏனென்றால் இப்போது பேருந்து வசதி
எல்லாமே இருக்கிறது. ஆனால் அப்போது அப்படி இல்லை. நிறைய வழி பயணத்தில் இடையூறுகள் நிறைய இருக்கும். 2-3 நாட்கள் தங்கி செல்ல வேண்டியிருக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு போவதற்கு. நீ இருமா, உன்னால் வர முடியாது. அதெல்லாம் முடியாது, நீ மட்டும் பழனி முருகனை பார்த்துட்டே வர்ற, நான் ஏன் பார்க்கக்கூடாது, நானும் வருவேன் அப்படின்னோடனே சரிம்மா நீ கிளம்பு வா அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. தைப்பூச திருநாள் அன்று எப்பயுமே இவர் என்ன செய்வார்னா, கார்த்திகை மாதத்திலிருந்து இவர் விரதம் இருப்பார். ஐயப்பனுக்கு 48 நாட்கள் எப்படி விரதம் இருக்கிறார்களோ அது மாதிரி கார்த்திகை, மார்கழி, தைப்பூச திருநாள் வரைக்கும் இவர் விரதம் இருந்து கொண்டே இருப்பார். அப்படிதான் விரதம் இருந்து சென்று வருகிறார்கள். அன்று தைப்பூச திருநாளில் தங்கையை உடன் அழைத்து கொண்டு சென்றதால் நடை சாத்தப்படுகிறது. ஏன்னா நீண்ட நேரம் இவர் வேகமாக போய் செல்வார், தங்கையை பாதுகாப்பாக அழைத்து செல்ல வேண்டியிருந்ததால் கொஞ்சம் சற்று காலதாமதம் ஆகிவிடுகிறது. நடை சாட்டப்பட்டதும் இவருக்கு மனசே சரியில்லை. ஒட்டஞ்சத்திரத்துக்கு வர்றாரு, அதே நினச்சிக்கிட்டு இருக்காரு. நான் தைப்பூச திருநாளில் இவ்வளவு நாட்கள் விரதம் இருக்கிறேன், உன்னை பாடாமல் இதுவரை நான் இருந்ததே இல்லை, இனிமேல் இந்த நான் இருந்து என்ன பிரயோஜனம், உன்னை பாடாத நான் எனக்கு இருக்கவே வேணான்னு உடனே என்ன செய்கிறார், வாளால் வெட்டி விடுகிறார், நாக்கினை அறுத்து துண்டாக போட்டு விடுகிறார். இறைவன் வருகிறார், பக்தா எல்லாருக்கும் பொது தரிசனம் கொடுத்தேன், உனக்கு சிறப்பு தரிசனம் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் இப்படி உன் தங்கச்சியும் வர வைக்கிற மாதிரி நான் பண்ணேன், நீ இதுக்காகவா நாக்கை அறுத்து போடுவ அப்படின்னு சொல்லி அருள்பாலித்து நாவினை மீண்டும் ஒட்ட வைக்கிறார் முருகப்பெருமான். நீ வா, நீ சிறப்பாக நீ ரொம்ப நல்லா பூஜை செய்கிற, எனக்கு இனிமேல் நீ இவ்வளவு தூரம் என்னது நடந்து வர வேண்டாம், பழனி வரைக்கும் நீ வர வேண்டாம், நீ திருத்தங்கள்ல என்ன செய்யி அங்கே இருந்து என்னை கும்பிடு, திருத்தங்களில் குன்று உள்ளது, குன்றின் மேல் நான் பழனி ஆண்டவராக தண்டபாயுத சுவாமியாக உனக்கு அருள் பாலிக்கிறேன், உங்கள் மக்கள் அனைவருக்கும் அருள் பாலிக்கிறேன், நீங்கள் அங்கேயே இருந்தே இறையருள் பெறுவீர்கள் என்று கூறுகிறார். என்னது கோயில் எழுக்கப்பாவா, நானா கோயில் கட்ட முடியுமா என்னால், அதற்கு நிறைய செலவாகுமே அப்படிங்கிறாரு. நீ அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதே, உனக்கு நான் எல்லா அருளையும் பரிபூர்ணமாக தருவேன், நீ சென்று வா அப்படி என்று கூறி முருகப்பெருமான் மறைந்து விடுகிறார். இவர்கள் ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நைட்டு தங்குறாங்க. இவங்களுக்கு வயிறு பசிக்கும் இல்லையா, அப்போல்லாம் கேஸ் அடுப்பெல்லாம் கிடையாது. அந்த இடத்துல குழியை தோண்டி அதில் தான் விறகை பற்ற வச்சு அடுப்பு மூட்டணும். இவங்க குழியை தோன்றாங்க, அடுப்பு பற்ற வைக்கிறதுக்காக குழியை தோண்டும் போது அங்கே ஒரு மண்பானை தென்படுகிறது. அந்த மண்பானை நிறைய பொன், தங்கம், அவ்வளவும் தங்க காசுகள் இந்த மாதிரி நிறைஞ்சு இருக்கு. ஆறுமுக தம்பிரானுக்கு தோன்றுகிறது. முருகப்பெருமான் கோயில் எழுப்ப சொல்லி இப்போது தான் சொன்னார். சொன்ன உடனே கை நிறைய தங்கத்தை கொடுத்து விட்டார். இந்த பொருளை வைத்துக்கொண்டு நாம் முருகனுக்கு கோவில் எழுப்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி விடுகிறார். இவங்க சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. தங்கச்சியும் அண்ணனும் என்ன செய்கிறாங்க, தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அங்கே கல்வர் கூட்டம் வருகிறது. இவர்கள் பேசுவதை ஒற்று கேட்டு விடுகிறது. கல்வர் கூட்டம் அப்படியே அந்த பானை எடுத்து சென்று விடுகிறது. கொஞ்சம் தூரம்தான் போயிருப்பாங்க. கொஞ்சம் தூரத்தில் எல்லாருக்கும் கண் பார்வை பறிபோனது. அவ்வளோ பேரும் அலறி அடிக்கிறாங்க, கண்ணு போச்சே எனக்கு நான் என்ன செய்ய அப்படின்ட்டு. இவர் வந்திருக்கவர் சித்தராக இருக்கும் போல், நம்ம தெரியாத இடத்துல கையை வச்சுட்டோம், முதல்ல கொண்டு போய் என்ன செஞ்சுருவோம், அவர்கிட்ட பானையை ஒப்படைச்சிருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னை காப்பாற்றுங்க ஐயா காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அலறுறாங்க. இவங்க எல்லாரும் அலறுறாங்க. கண்ணு தெரியாது இல்லையா, எந்த சைடு போகணுன்னே தெரியல. அவங்க அப்படியே அலர்ன உடனே முருகப்பெருமானுடைய அருளால் ஆறுமுகத்தம்பிரான் இவர்கள் குரல் கேட்டு கண் விழித்து அருகே செல்கிறார். என்னன்னு கேட்குறாரு, உங்களுக்கு தெரியாமல் பானையை தூக்கிட்டு வந்துட்டோம், கண்ணு தெரியல, காப்பாற்றுங்க சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே கையில் இருக்கிற திருநீரை எடுத்து அப்படியே அவங்களுக்கு கல்வர்கள் எல்லாருக்கும் பூசி விடுறாரு. உடனே கண்ணொளி பெற்று விடுகிறார்கள். கண்ணொளி பெற்றவுடன் மெய்ஞானம் அடைகிறார்கள். திருடுவது தொழிலாக இருந்தாலும் அந்த நேரத்தில் முருகன் அருளால் மீண்டும் கண் பார்வை வந்ததால் அவர்கள் நல்லவர்களாக மாறிவிடுகிறார்கள். நாங்கள் செய்வது தவறு, எங்கள் குலத்திற்கு எதுவும் பாதகம் வந்துவிடக்கூடாது, நாங்கள் தவறுக்கு ஈடாக என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன சரி செய்ய வேண்டும் கூறுங்கள் அப்படின்னு கேட்டவுடனே இந்த ஒட்டஞ்சத்திரத்தில் தைப்பூச திருநாளில் யார் வந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும், அவங்களுக்கு உணவினை அளிக்க வேண்டும்.
இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லி ஆறுமுக தம்பிரான் கூறி சென்று விடுகிறார். இப்பொழுதும் கல்வர்களுடைய வகையறாக்கள் இப்போ வரைக்கும் அவங்க தலைமுறைக்காரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒட்டஞ்சத்திரத்தில் தைப்பூச திருநாள் அன்னைக்கு அவங்க எல்லாருக்குமே உணவினை அளிக்கிறார்கள். வந்தவங்க எல்லாருக்கும் அன்னதானம் செய்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. இப்படி பெருமானின் அருள் இவருக்கு கூடுதலாகி கொண்டே போகிறது. அவர்கள் ஆறுமுகம், இவருடைய பெயர் ஆறுமுகம். முருகப்பெருமானுக்கு கோயில் எடுப்பணும் இல்லையா, அங்கே இருக்கிற தெப்பம் ஒன்று இருக்கிறது. முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு தெப்பம் இருக்குது. அந்த தெப்பத்திலேருந்து கல் எடுக்கிறதுனால அந்த தெப்பத்துக்கே ஆறுமுக தெப்பம் அப்படி என்று தான் பெயர். எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, கார்த்திகை அன்னைக்கு பொறி போடணும், அந்த ஆறுமுக தெப்பத்தில் போய் பொரியை போட்டுவாங்க, மீன்கள் எல்லாம் இருக்கும், துள்ளி விளையாடும், போய் கார்த்திகை பொரியை போய் அங்கே போய் போட்டு வா அப்படிம்பாங்க. நான் போய் என்ன செய்வேன், போட்டு வருவேன். இப்போ தான் அது முருகன் கோயில் தெப்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் சிறு வயதில் இருக்கும்போது அது பேர் ஆறுமுக தெப்பம் என்று தான், பழைய ஆட்கள் எல்லாரும் ஆறுமுக தெப்பம் என்று தான் கூறுவார்கள். அப்படி அந்த தெப்பத்திலிருந்து என்ன செய்கிறாங்க, கல் எடுக்கிறாங்க, முருகனுக்கு கோயில் எடுக்கிறாங்க. முருகனுடைய அருளினை நன்றாக பெறுகிறார்கள். அவ்வூர் மக்கள் அனைவரும் செழிப்பாக ஆகிறார்கள். இவர் முருக வழிபாடு செய்ய செய்ய மக்கள் அனைவரும் செழிப்பாக மாறுகிறார்கள். இவருக்கு தைப்பூசத்தன்னைக்கு என்ன செய்கிறாரு, எனக்கு உடல் நலம் குன்றிவிட்டது, நான் இறைவனிடம் சென்று சேரப் போகிறேன் அப்படின்றத உணர்கிறார். ஆறுமுக தம்பிரான் அவர்கள் உணர்கிறார். அதற்கு பிறகு என்ன செய்கிறாரு, நீங்கள் என்னை என்ன செய்யுங்க, முருகனுக்கு நேராகவே என்னை புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் மக்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, சரி சரின்னு சொல்லிடுறாங்க அவர்கிட்ட. சரி, முருகனுக்கு நேராகவே அவரை புதைச்சிருவோம், அவர் சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அவர் சொன்ன மாதிரியே தைப்பூசம் மறுநாள் தினத்தை பிறகு இறந்து விடுகிறார். அவரை புதைக்கணும் அப்படின்னு சொல்லி முருகனுக்கு நேராக புதைக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில சமுதாயத்துக்காரவங்க என்ன செய்கிறாங்க, அவர் உயிரோடு இருக்கும்போதே அவர் முருக பக்தர் தான், ஆனால் இப்போ அவர் இறந்துட்டார், இனிமேல் அவரை முருகனுக்கு நேராலாம் நாங்கள் புதைக்க விட மாட்டோம், வேணா என்ன செய்யுங்க, முருகனின் ஒளி அந்த முருகனின் ஒளி கேட்கும் தூரம் வரைக்கும், மணியோசை கேட்கும் தூரம் வரைக்கும் இருக்கிற இடமா பார்த்து அவரை புதைச்சிடலாம், அவர் பக்கத்துல எல்லாம் நாங்கள் புதைக்க விட மாட்டோம் அப்படின்னோடனே ஆலாவூர்ணி கரையில், திருத்தங்கல்ல ஆலாவூர்ணி கரையில் அவர் பிறந்த வீடு, அங்கே காவடி கூடத்தில் என்ன செய்கிறாங்க, அவரை என்ன செய்கிறாங்க, புதைத்து விடுகிறார்கள். இப்போது அந்த இடம் எப்படி இருக்கிறது என்றால், இந்த எகிப்திலெல்லாம் இருக்கும் இல்லையா பிரமிடு, அப்படி பிரமிடு வடிவிலான ஒரு கட்டிடம்தான் அங்கே இருக்கிறது. அங்கே எப்படி என்றால் மரம் பார்த்திங்கன்னா வன்னி மரம் இருக்கிறது. அங்கே விநாயகப் பெருமாள் குடிகொண்டு இருக்கிறார். உள்ளே பார்த்தீங்கன்னா காவடியப்பனுடைய வரலாறு அனைத்தும் படங்களாக வரையப்பட்டிருக்கிறது. அவர் காவடி எடுத்து கொண்டு சென்றார் என்றால் அந்த காவடி இன்னமும் அங்கே இருக்கிறது. அவருடைய பாதரட்சைகளும் அங்கே இருக்கிறது. இவர் இப்படி புதைச்சதுக்கு அப்புறம் முருகப்பெருமான் அருகில் புதைக்காதனால அதன் பிறகு வறுமை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஊரில் வறுமை ஏற்பட்டவுடன் மக்கள் யோசிக்கிறாங்க, தப்பு செஞ்சிட்டோம், பெரியவர் பேச்சை நம்ம கேட்கல, தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கடுத்து இனிமேல் என்ன செய்யலாம், அவருக்கு நேராக ஒரு விளக்கு தூண் வைப்போம், அந்த விளக்கு தூணை எந்நேரம் எரிய வச்சுக்கிட்டே இருப்போம், அதன் மூலியமாக நம்ம செஞ்சதுக்கே பிராய்ச்சித்தம் அடையலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. விளக்கு தூண் ஒன்று எழுப்புகிறார்கள். அதில் விளக்கு இப்போதும் எரிந்து கொண்டே தான் இருக்கிறது. அதுக்குள்ளே இப்போ கடைகள்லாம் இருக்குது. கோயில் முருகன் கோயில் ரோட்டு மேலே இருக்கா, அதுக்கு எதுக்கு நிறைய ஒரு பழக்கடை அந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே அந்த கல் தூண் இருக்குது, எரிந்து கொண்டே தான் இருக்கிறது. நாங்கள் சிறு வயதுலலாம் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். நான் கூட இடும்பன் சுவாமிகள் தான் இப்படி காவடியோடு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அது காவடியப்பன் அப்படின்றது, ஸ்ரீ ஆறுமுக தம்பிரான் அப்படிங்கிறது எனக்கு தெரிந்தது. இப்போது பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாட்களில், அமாவாசை தினங்களில் சிறப்பு வழிபாடு, கூட்டு பிரார்த்தனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. சாதி சமயம் என்று பாராமல் அனைத்து மக்களாலேயும் குருவருள் பெறப்படுகிறது. நம்ம எப்போ போனாலும் அங்கே என்ன செய்வாங்கன்னா, எல்லார் கோயில்லையும் வெறும் திருநீர் மட்டும்தான் கொடுப்பாங்க. அங்கே அப்படி கிடையாது. யார் போனாலும் தேங்காயை உடச்சி ஆரம்பி தேங்காயை கொடுப்பாங்க, ஒரு வாழைப்பழம் கொடுப்பாங்க, திருநீர் இந்த ஆறுமுக தம்பிரானின் புகைப்படத்தோட திருநீர் பாக்கெட் கொடுப்பாங்க, சந்தனம் குங்குமம். அதுக்கடுத்து டெய்லி தினமும் அவருக்கு அபிஷேகம் பண்ணப்படுகிறது. அவருக்கு பிரசாதங்கள் படைக்கப்படுகிறது. புளியோதரை, லெமன் சாதம்,
தக்காளி சாதம், காய்கறி பிரியாணி இந்த மணிக்கு நிறையா வந்து படையல் செய்வாங்க. மக்கள் எல்லோருமே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அதை பெறுவார்கள். அதன் பிறகு முருகன் கோவிலில் வைத்து பஜனை கூடம் நடைபெறும். அதே போல தான் ஆறுமுகத்தம்பிரானுடைய அவருடைய கோவிலிலும் பஜனை நடத்தப்படுகிறது. எங்கள் தெருவில் உள்ள பக்தர்கள் மட்டுமல்லாமல் எல்லா பக்தர்களும் முருகனுக்கு மாலை போடுபவர்கள் இல்லையா, கார்த்திகை மாதத்திலிருந்து மாலை போடுவார்கள். தினமும் வந்து பஜனை பாடல்கள் பாடுவார்கள். அந்த மாலை போடுகிற நேரத்தில் அனைவராலும் இறையருள் வந்து நன்றாக பெற முடிகிறது. நீங்கள் அனைவரும் வருக, இறையருள் பெருக என்று வணங்குகின்றேன். நன்றி. போன வாரம் சொன்னேன்ல திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர், அதாவது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நான் வந்து கோப்படாக சொன்னேன்னா கிண்டல் பண்ணாதீங்க. சின்ன பிள்ளைகளை சில பேர் கேட்பாங்க, நீ அம்மா கொண்டா அப்பா கொண்டான்னு கேட்பாங்க. இப்போ என்னை கேட்டாங்க, நான் பொண்டாட்டி கொண்டும்பேன். அதாவது நான் இங்கே வந்தேன்னா வீட்டில் கேட்பான், ஆன்மீக சபையில் போய் என்ன பேசுனீங்கன்னு கேட்பான். என்ன பேசுனேன்னா அதை அப்படியே சொல்லுவேன். மீட்டிங்க்கு சீனியர் சிட்டிங் மீட்டிங் போனால் கூட அங்கே பேசுகிறத அது நான் கேட்பான், என்ன பேசுனீங்கன்னு கேட்டால் அதுக்கு கமெண்ட்ஸ் கொடுப்பா. ஏன் இப்படி பேசிக்கலாம்ல அப்படி பேசிக்கலாம்னு கமெண்ட்ஸ் கொடுப்பா. அந்த மாதிரி போன வாரம் நான் பேசுனதுக்கு நீங்கள் என்ன பேசுனீங்கன்னா இந்த மாதிரி பேசுனேன்னு. அப்போ இன்னும் நல்லா நீங்கள் பேசியிருக்கலாம்ல அப்படின்னா, எப்படிம்மா பேசுகிறது, என்ன நான் சொன்னல மேற்கொண்டு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி விவரம் கேட்டேன். அவர் சொன்னதை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் நான். அதாவது ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு காம்படிஷன் நடந்தது. எஸ்கேச்சன் ஸ்கூலுக்கும் நம்ம செண்பகநாயகர் ஸ்கூலுக்கும் ஒரு பேஸ்கெட் பால் காம்படிஷன் நடந்தது. அந்த காம்படிஷனில் என் பையன் வந்து என் பேரை வந்து இங்கே செண்பகநாயகர் ஸ்கூலில் படிக்கிறான். அவன் கலந்துக்கிட்டு இருந்தான். சாயங்காலம் வந்த உடனே அவன்கிட்ட கேட்டேன், என்ன பேரா, என்ன ஜெயிச்சிட்டிங்களான்னு. இல்லையாப்பா நான் ஜெயிக்கல. ஏன் அப்படின்னு. எஸ்கேச்சன் பாய்ஸ்க்கெலாம் நல்லா ஹைட்டாக இருக்காங்க, ஏன்னா போட்டிங்க எங்களால் அந்த இதுக்கு போட முடியல அப்படின்னாங்க. ஏமா அதுக்கு இதுக்கு என்னம்மா சம்மந்தங்க. அதாவது கம்பேரிசன் பண்ணணும். அவங்க டாலாக இருக்காங்க போட்டாங்க, இவங்க டால் இல்லை போடலை. அப்போ டாலாக இருக்கவங்களோட குட்டையாக இருக்கவங்க போட்டால் அது சாதனை. நம்ம திருநாவுக்கரசு ஞானசம்பந்தருக்கு வரேன். இப்போ வந்து ஞானசம்பந்தருக்கு பொற்காசு இது கொடுத்தத விட இவருக்கு மச்சம் கூட கொடுத்தாங்க. அப்போ 2 பேருக்கும் கம்பேரிசன் பண்ணியிருக்கணும் அப்படின்னும். என்னம்மா கம்பேரிசன் பண்ணணும் அப்படின்னு மறுபடியும் விவரம் கேட்டேன். சொல்கிற கேளுங்க அப்படின்னு சொன்னேன். என்னென்னா, ஞானசம்பந்தர் யார்? சிவபெருமானுக்கு அவர் ஒரு குழந்தை, விநாயகர் முருகன், அது மாதிரி இவர் அவருக்கு ஒரு குழந்தை. எப்படின்னா, நம்ம சீர்காழி சட்டநாதர் கோயில் தெப்பத்தில் நம்ம ஞானசம்பருடைய அப்பா வந்து தண்ணியில் மூழ்கி மந்திரம் சொல்லி வர்றதுக்கு லேட்டாகுது. இவர் அப்பான்னு அழுகுறாரு. அழுத உடனே சிவபெருமான் வந்து அவருக்கு வந்து என்ன செய்கிறாரு, அம்மாவை அமுது விட்ட சொல்கிறாரு. அப்போ அந்த தங்களை வச்சு அமுது விட்டுறாங்க. அவனோட அமுது குடித்தனால அவர் வந்து சிவபெருமானுக்கு ஒரு மகன். நல்லா கவனிங்க, அந்த மகன் மேலே சிவபெருமானுக்கு பாசம் அதிகம். நம்ம மகன் இல்லை அப்படின்னு பாசம் அதிகம். அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, அடியரோட பட்டீஸ்வரன் கோயிலுக்கு ஆடி மாதம் போகிறாரு. ஆடி மாதம் வந்து அந்த காலத்தில் வெயில் காலம், சரியான வெயில். இப்போ வந்து காற்று காலம், அந்த காலத்தில் வெயில். இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் சித்திரை வையாசி மாதிரி வெயில் அடிச்சது. ஏன்னா அந்த வெயில் காலத்தில் நடந்து போகிறாரு. வெயில் குடும்பம் தாங்க முடியல. பாதத்தை வச்சு சில நேரம் என்ன பண்ணுறாரு, பின்னும் பாதத்தை வச்சு விடுறாரு, அப்புறம் முன்னும் பாதத்தை வச்சு வந்து நடந்து போகிறாரு. சிவபெருமானுக்கு மனசு கேட்கல. ஐயோ நம்ம பிள்ளை வந்து இப்படி நடந்து வரானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, சிவகணங்களை அனுப்பி முத்துப்பந்தல் பிடிச்சி வர சொல்கிறாரு. அப்போ முத்துப்பந்தல் பிடிச்சி வரனால அந்த வெயிலுடைய தாக்கம் குறையுது. ஆனால் ஏற்கனவே அந்த தர சூடு இருக்குங்கள, அப்போ மறுபடியும் அந்த மாதிரி காலை பொத்தி நடந்து வரவும் சிவபெருமானுக்கு இன்னும் மனசு கேட்கல. அங்கேருந்து வரும்போது நந்தி, நீ முதல்ல விலகு, நான் முதல்ல என் மகனுக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காட்சி கொடுக்குறாரு. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏன்னா அப்படி வந்து பாசக்காரன் பையன், அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டிய பையன். ஆனால் அப்படி இருந்தாலுமே அவர் ஏன் மச்சங்கூண்ண இதை கொடுக்குறாரு திருநாவுக்கரசுக்கு? பாசத்தை விட துண்டை தான் அவர் விரும்புகிறாரு. போன வாரம் சொன்னேன்ல,
அந்த மாதிரி அவர் வந்து இது உழவார பணி செய்கிறாரு, தொண்டு செய்கிறாரு, அதனால நான் மச்சம் கொடுத்தேன்னு இப்போ புரியுதா? அவருக்கு பிள்ளையோட தொண்டு செய்கிறவங்கள தான் ரொம்ப பிடிக்குது. இதை நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, சொன்னால் கம்பேரிசன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் மறந்துடாமல் அடுத்த வாரம் போய் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதை சொன்னதை அப்படியே உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான். நன்றி, வணக்கம்.